இப்ப ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது விஜயுடைய பொலிட்டிக்கல் லான்ச்சுக்கான ஒரு ப்ராபகேண்டா பிலிமாக எடுக்கப்பட்டது. அப்போ இது தேர்தலுக்கு முன்னால வந்திருந்தா மக்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியிலே ஏகப்பட்ட ஊழல் இருக்கு. ஒரு மாற்றம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பராக விஜய் இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இன்னைக்கே கிட்டத்தட்ட ஆட்சி 2 மாதம் கழிந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த 2 மாசத்துல இந்த ஆட்சி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அசஸ்மென்ட்க்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களே வந்திருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னால ரிலீஸ் ஆயிருந்தா என்ன வரவேற்பு கிடைத்திருக்குமோ, அதே வரவேற்பு தேர்தலுக்கு அப்புறம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது தேர்தலுக்கு பிறகு வரவேற்பு கிடைக்கும் என்பதை தாண்டி நான் இதை ஒரு என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியலா தான் பாக்குறேன். சினிமான்றது சினிமா ஒரு பெரிய புரட்சியை செய்து விட்டது, அதன் மூலமாக ஆட்சி மாற்றம் வந்து விட்டது என்கிற அளவுக்கு தமிழ்நாடு போய்விட்டதான்னு கேட்டா தமிழ்நாடு அந்த அளவுக்கு போகல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நீங்க இது தேர்தலுக்கு முன்பு வந்திருந்தா என்ன இம்பாக்ட் உருவாகி இருக்கும்னா, விஜய்க்கு உண்டான அந்த இமேஜ் ஒரு பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டிருக்கும் அவருடைய ரசிகர்களால. இன்னைக்கு அப்படித்தானே அந்த இமேஜ் கட்டமைக்கப்படுது. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையிலிருந்து ஜனநாயகனை பாக்குறீங்களா அப்படின்னா இல்ல, ரசிகர்களுடைய பார்வையிலிருந்து தான் ஜனநாயகன். இந்த 2 நாட்களாக அந்த ஆர்ப்பரிக்கிற கும்பல் விஜயினுடைய ரசிகர்களா அல்லது தமிழ்நாட்டினுடைய மக்களா? எங்காவது தமிழ்நாட்டு மக்கள் ஒருவருக்காவது இது குறித்த உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமூக வலைதளத்தில் இந்த செய்தி பேசுபொருள் ஆனதற்கு பிறகுதான் எனக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற செய்தியே தெரியலன்னா எனக்கு அந்த செய்தியே தெரியாது. நேற்றைக்கு கூட ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இரவெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அது குறித்த புரிதலும் இல்லை, எனக்கு அது குறித்த இது தெளிவும் இல்லை. இப்படித்தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஏகோபித்த மனநிலை இருக்கு. அப்ப இந்த படம் வந்தெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிலாம் நான் நம்பல. ஆனா நீங்க கேட்ட கேள்வியில ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. இந்த 2 மாசம் ஆட்சியை பார்த்ததற்கு பிறகு இந்த படத்துல இவர் சொல்ற செய்தி பொய்ன்னு ஆயிராதான்னா, பொய் தானே படம். அப்ப அவர் என்ன உண்மையை பேசிவிட்டா வருகிறார்? உண்மையை பேசியா இந்த நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். அவர் பேசுவது எல்லாமே பொய் தான். அவர் திரையில் பேசுவதும் பொய் தான், தரையில் பேசுவதும் பொய் தான். மேடையில் பேசுகிறாரே என்ன பேசுகிறார்? பொய்யை மட்டும் தானே பேசுகிறார். காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை, அந்த துறை தவறு செய்திருச்சுன்னு ஒரு முதலமைச்சர் பேசுறாரு. நீங்க அப்புறம் அதை எப்படி எடுத்துக்குவீங்க? எனவே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, இது ஒரு மாய பிம்பம், இது ஒரு பொய்யானது என்பது இப்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆவதன் மூலமாக இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ரசிகர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிந்து கொள்கிற மனநிலை இருந்தா அவன் ஏன் எப்படி இருக்க போறான்? புரிந்து கொள்கிற மனநிலை இருந்தா விஜய் பின்னாடி போயிருப்பானா?